அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களையே கதி என்று சுற்றி சுற்றி வர மிகவும் எளிமையான வார்த்தை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தாங்க இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண முடியும். காதலர்கள்னு வரும்பொழுது லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். அதே போல பிரிந்து வாழும் கணவன் மனைவியாக இருந்தாலும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க யூஸ் பண்ணலாம். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ண முடியாதுங்க. யாருக்காக இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல அறிமுகம் இருந்திருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல மட்டும் தாங்க இந்த மெத்தட் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்க போவதை போல இந்த மெத்தடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே நாள்ல நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த டெக்னிக்கை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகளை நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர வார்த்தைகளுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களையே சுற்றி சுற்றி வருவாங்க. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே போல அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். சிம்பிளா சொல்லணும்னா எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம எழுத போறோம். இது ஒரு ஸ்கிரிப்டிங் மெத்தட். 30 டேஸ்க்கு 30 நாளைக்கு இந்த மெத்தடை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நடுவுல ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்க கூடாதுங்க. தவிர்க்கவே முடியாத காரணத்தினால நடுவுல ஒரு நாள் அல்லது 2 நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. 30 டேஸ்க்கு இந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் லாங் பிரேக் எதுவுமே நீங்க எடுக்காதீங்க. அப்படி எடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர வார்த்தையை ஒரு நாளைக்கு 21 முறை 21 டைம்ஸ்னு 30 டேஸ்க்கு கண்டினியூஸா நீங்க எழுதணும். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் நீங்க எழுதுங்க. முடிந்தவரை ஒரு தனிமையான இடத்துல உட்கார்ந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அல்லது கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க எழுதும் பொழுது உங்களை யாராவது பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுடைய கவனம் சிதறும். முழு கவனத்துடன் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு 21 முறை தாங்க நம்ம எழுத போறோம். அதிகபட்சமாக 5 நிமிடங்களுக்குள்ளாக இந்த மெத்தடை நம்மால கம்ப்ளீட் பண்ண முடியும். சோ 5 மினிட்ஸ் நீங்க உங்களை
ஃப்ரீ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க எழுதுறதுக்கு புதியதாக ஒரு நோட் புக் வாங்கிக்கோங்க, அல்லது ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்காக ஏதாவது நோட் புக் நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அதை கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நிறைய பயன்படுத்தின அல்லது கிழிந்து போன கசங்கி போன நோட் புக் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய நோட் புக்கா பார்த்து எடுத்துக்கோங்க. ரூல்டு அன்ரூல்டுன்னு எதை வேணா நீங்க எடுத்துக்கலாம். வீட்ல நீங்க டைரி வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புதியதாக நோட் புக் வாங்க போறவங்க நீங்க அன்ரூல்டு, அதாவது கோடு போடாத நோட் புக்கா பார்த்து வாங்கிக்கோங்க. அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க. 30 நாளைக்கு தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ பேப்பர்ல எழுதுவது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். டெய்லி ஒரு புதிய பேப்பர்ல எழுதணும்னு கிடையாதுங்க. இடம் இருக்கிற வரைக்கும் ஒரே பேப்பர்ல நீங்க எழுதுங்க. நோட் புக்ல நீங்க எழுதினாலும் சரி, இடம் இருக்கிற வரைக்கும் நீங்க ஒரே பேஜ்ல எழுதிக்கிட்டே வாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேப்பர்ஸை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 21 முறை தாங்க நம்ம எழுதணும். அதுதான் கான்செப்ட். அடுத்ததாக எந்த கலர்ல எழுதணும்னு பார்த்தோம்னா கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல நீங்க எழுதுங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெட் அண்ட் பிளாக்ல நீங்க எழுதக்கூடாதுங்க. அடுத்த மிக மிக முக்கியமான ஒரு ரகசியம், இந்த மந்திர வார்த்தைகளை நீங்க எழுதும்போது உங்களுடைய மனநிலை, அதாவது உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் நீங்கள் நினைப்பதை போல உங்ககிட்ட நடந்துகிட்டாங்கன்னா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை நீங்க எக்ஸாக்டா ஃபீல் பண்ணணும். இது செயற்கைத்தனமாக இருக்கக்கூடாதுங்க. உண்மையிலேயே அட் பிரசன்ட் ரைட் நவ் அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க நினைக்கிற மாதிரி நடந்துகிட்டாங்கன்னா எந்த அளவிற்கு நீங்க மகிழ்ச்சியா உற்சாகமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மனநிலையை நீங்க ஒரு 2 நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த சந்தோஷத்தோட இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வார்த்தையை 21 முறை நீங்க எழுதணும். வீனஸ் கிரியேட் டீப் ஸ்ட்ராங் யூனிஃபிகேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த வாக்கியத்தில் எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக உங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். ஒய்னு இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. உங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கு. நீங்கள் விரும்பும் அந்த நபருடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்தில் வீனஸ் கிரியேட் டீப் ஸ்ட்ராங் யூனிஃபிகேஷன் பிட்வீன் ராஜா அண்ட் ராணி. அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வாக்கியத்தை நீங்க ஒரே லைன்ல கூட எழுதலாம், அல்லது 2 லைனா ஸ்பிளிட் பண்ணி கூட நீங்க எழுதலாம். உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் 2 லைனா எழுதியிருக்கேங்க. நீங்க ஒரே லைன்ல கூட எழுதலாம். ரொம்ப வேக வேகமா நீங்க எழுதாதீங்க. உணர்வு பூர்வமா சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே எழுதணும். 21 முறை எழுதுவதே உங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த அளவிற்கு நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. அடுத்ததாக நேம் யூஸ் பண்றதுல சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த நேமை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணுங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம் என்னவாக இருந்தாலும் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இன்கேஸ் நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா நீங்க இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. இந்த மெத்தட் மின்னல் வேகத்துல உங்களுக்கு பலனை கொடுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான வேலை, இந்த மெத்தட் ஃபாலோ பண்ற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்பணும். உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸோட நீங்க பேசுங்க, டிவி பாருங்க, புக்ஸ் படிங்க, உங்க ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதை நீங்க பாருங்க, நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸை பாருங்க. இது போல சந்தோஷம் தரக்கூடிய, உற்சாகம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்பணும். அப்படி நீங்க செய்யும் பொழுது ஒரே நாளில் நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும். 30 நாட்களுக்கு பிறகு நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பர் அல்லது நோட் புக்கை நீங்களே வச்சுக்கலாம். வேணாம்னு நீங்க நினைக்கிற பட்சத்தில் அதை நீங்க எரிக்கலாம். நோட் புக்ல நீங்க எழுதியிருந்தாலும் அந்த பேப்பர்ஸை மட்டும் கிழிச்சு நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்க செய்யலாம். ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. நீங்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க எரிக்கலாம். சரிங்க. அடுத்ததா ஒரு சின்ன தகவல். இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது
ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.